அண்மைச் செய்தி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராகவேந்தர். மோசடி புகார் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தகுந்த ஆதாரங்கள் அளிக்க பென்டிரைவை இணைத்து தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை மோசடி புகார் குறித்து கடிதம் எழுதியுள்ளது. இந்த கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சிலருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இதற்கு முன்னதாக கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இதே வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரணை நடத்த அப்போதைய திமுக அரசு அனுமதி மறுத்திருந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை மீண்டும் இந்த அனுமதியை கோரியிருக்கிறது. அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள 3 பக்கங்கள் கொண்ட இந்த கடிதம் மே 15ஆம் தேதி அனுப்பப்பட்டது. கடந்த மே 14, 2025 அன்று அப்போதைய ஆளுநருக்கு அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி பிப்ரவரி 23 அன்று இந்த கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டது. அக்டோபர் 2025 அப்போதைய தலைமைச் செயலாளர் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் அரசு ஊழியர் விசாரிக்க மாநில அரசே தகுதியான அதிகாரம் கொண்டது. எனவே அமலாக்கத்துறையை ஆளுநரை அணுகுவதற்கு பதிலாக நேரடியாக தலைமைச் செயலாளருக்கு தான் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள் மற்றும் புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பென்டிரைவை இணைத்து தலைமைச் செயலாளருக்கு புதிய கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இக்கடிதம் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தால் பெற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2011 முதல் 2014 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்குவதாக தருவதாக கூறி பலரிடம் சட்டவிரோத பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவரது உதவியாளர் பி சண்முகம், எம் கார்த்திகேயன் ஆகியோர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் ஜூன் 2023 செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். பின்னர் செப்டம்பர் 2024 உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுதலையானார். அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாலும் குற்றம் நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்ததால் மாநில அரசின் விசாரணை அனுமதியை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இதனால் நீதிமன்ற விசாரணை இன்னும் தொடங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. தற்போதைய அமலாக்கத்துறை நேரடியாக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதால் தமிழக அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.